இந்த எபிசோட் நாம இயக்குனர் வி.ஆர். துதிவான் இயக்கத்தில் எழுந்திருக்கிற கொலை சேவல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கலையரசனை காதலிக்கும் தீபா பெற்றோர் எதிர்ப்பை மீறி அவரை திருமணம் செய்து கொள்கிறாங்க. உறவுகளை வெறுத்து கலையரசன் குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்ந்து வராங்க. நிறைமாத கர்ப்பிணியான தீபாவை ஊரை தாண்டியுள்ள குலதெய்வ கோயிலுக்கு அழைத்து போகிறாரு கலையரசன். கோவில் எல்லைக்குள் காலடி எடுத்து வைக்கும் போதே ஏதோ ஒரு விபரீதம் அரங்கேறப் போகுது என்பதை தீபா உணர்றாங்க. சாமி கும்பிட்டு விட்டு வீடு திருமணிக்கும் கலையரசனை தீபாவையும் சுற்றி திருக்கும் சம்பவங்கள் அரங்கேறுது. அந்த அபாயத்திலிருந்து அவர்கள் மீண்டார்களா இல்லையா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. யதார்த்தமான நடிப்பால் படம் முழுக்க அலங்கரிக்கிறாரு கலையரசன். வரம்பு மீறாத காதலில் வகையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. முன்பை விட நடிப்பில் தேறி இருக்கான்னு சொல்லலாம். முதல் படத்திலேயே அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி முத்திரை பதித்திருக்காங்க தீபா. ரிஸ்க் எடுத்து அவர் நடித்துள்ள காட்சிகளுக்கு பாராட்டு. ஒரே மாதிரி நடிக்காதீங்க, பாலசரவணங்குள்ளம் திறமை நிறைய இருக்குன்னு சொல்ல தோணுது. கஜா நடிப்பும் அதே மாதிரி தோணுது. சத்யா, அகரன் வெங்கட், ஜெயலட்சுமி, ராஜாமணி, தனலட்சுமி, மஞ்சுளா, கயல், மணிமேகல் ஆகிய நடிப்பில் குறையில்னு சொல்லலாம். வில்லனாக வரும் ஆதவ் சந்திரா கவனிக்க வச்சிருக்காரு. பிஜி முத்தியாவின் ஒளிப்பதிவும் சந்தன் இசையும் படத்துடன் ஒன்ற வைத்தாலும் சில இடங்களில் ஒரே மாதிரியாக இருக்கு என்ற எண்ணம் தோணுது. வெறும் சவுண்டை காட்டி மட்டும் மிரட்ட முடியாது அல்லவா? யதார்த்தமான கதைகள் பலம் என்றாலும் காட்சி நிலை குறைத்திருக்கலாம்னு தோணுது. சிக்ஸர் அடிப்பது போல பேட்டை தூக்கிவிட்டு டொக்கு வைப்பது நியாயமா? ஆணவ கொலைக்கு எதிராக கருத்துக்கள் பேசி இறுதியில் இப்படி குரூரத்தை அரங்கேற்றி காட்டலாம்னு தோணுது. சாமியே வந்தாலும் சாதி இல்லை என்பதை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை சொல்லி சாதிவர்களுக்கு சாட்டியடி கொடுக்க நினைத்திருக்காரு இயக்குனர். ஆனால் அடிவிலிருந்து யாருக்கும் தோணுது.